ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் எரிந்த நிலையில் கிடந்த இளம்பெண் சடலம். முகம் முழுவதும் தீயில் கருகியதால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீஸ். சடலத்தின் கழுத்தில் இருந்த தாலி செயினை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறை. விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். இளம்பெண்ணை துடிக்க துடிக்க கொன்று பெட்ரோல் ஊற்றி எரித்த கொடூரன் யார்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? ஆந்திரா விசாகப்பட்டினம் பக்கம் பீமுனிப்பட்டினத்தை அடுத்த இருக்கிற டகமாரி கிராமத்துல எரிஞ்ச நிலையில சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் சோதனை செஞ்சப்ப எரிஞ்ச நிலையில கிடக்கிறது ஒரு பொண்ணோட சடலம்ங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. ஆனா அடையாளமே தெரியாத அளவுக்கு முகமும் உடலும் ஃபுல்லா எரிஞ்சு போய் இருந்ததால அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு சவாலா மாறுச்சு. செல்போன், பர்ஸ் ஏதாச்சும் பக்கத்துலயோ இல்ல சுத்தி முத்தியோ கிடக்கான்னு போலீஸ் தேடி இருக்காங்க. ஆனா அப்படி எந்த பொருளும் அந்த இடத்துல இல்ல. ஒதுக்குப்புறமான ஏரியாங்கிறதால பெரிய அளவுக்கு சிசிடிவி கேமராக்களும் இல்ல. ஆக மொத்தம் இறந்து கிடக்கிறது யாரு, கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் இறந்து கிடந்த பொண்ணோட கழுத்துல பாதி தொங்குன நிலையில ஏதோ வித்தியாசமா கிடந்தத போலீஸ் கவனிச்சிருக்காங்க. அது என்னதுன்னு எடுத்து பார்த்தப்பதான் அது அந்த பொண்ணோட தாலி செயின்ங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்போ இறந்து போன பொண்ணு கண்டிப்பா திருமணமான ஒரு பெண் தாங்கிறத உறுதி செஞ்ச போலீஸ் அடுத்து அந்த தாலி செயின் எந்த கடையில வாங்கினதுங்கிறத வச்சு முதல்ல அந்த பொண்ணோட அடையாளத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் அதுக்கப்புறம் மொத்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒடிசாவில் உள்ள ராயகடாவை சேர்ந்த கிராந்திகுமார் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆந்திரா விசாகப்பட்டினம் பக்கத்துல உள்ள தகரப்பு வலாசாங்கிற ஊர்ல வந்து செட்டில் ஆகிட்டார். இவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு தெரியாம திருட்டுத்தனமா 2ஆவதா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கார். ஆனா கொஞ்ச நாள்ல உண்மை தெரிஞ்சு பிரச்சனை பெருசாகி இருக்கு. அடுத்து சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க. 2 மனைவிகளையும் தனித்தனி ஏரியாவுல வீடு வாடகைக்கு எடுத்து தங்க வச்சு கொஞ்ச நாள் முதல் மனைவி வீட்டிலையும் கொஞ்ச நாள் 2ஆவது மனைவி வீட்டிலையும் இருந்துட்டு இருக்கார். 2ஆவது மனைவி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தவங்க தான் வெங்கடலட்சுமி. இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான். 2ஆவது மனைவி வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப கிராந்திகுமாருக்கும் பக்கத்து வீட்டுல இருந்த வெங்கடலட்சுமிக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் கிராந்திகுமாரோட 2ஆவது மனைவிக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகியிருக்கு. ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை மறைச்சு நம்மள 2ஆவதா கட்டிக்கிட்டது இல்லாம இப்போ பக்கத்து வீட்டு பொண்ணு கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியான்னு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல வெங்கடலட்சுமியையும் கண்டிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையினால கிராந்திகுமார் தன்னோட 2ஆவது மனைவிக்கு வேறொரு ஏரியாவுல வேறொரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சு அங்க தங்க வச்சிருக்கார். ஆனா அதுக்கப்புறமும் யாருக்கும் தெரியாம வெங்கடலட்சுமி உடனான ரகசிய உறவை தொடர்ந்துட்டே இருந்திருக்கார். கொஞ்ச நாள் 2ஆவது மனைவிக்கு தெரியாம வெங்கடலட்சுமி கிட்ட பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காரு கிராந்திகுமார். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கிராந்திகுமாரோட ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சு திரும்பவும் சண்டை போட்டிருக்காங்க. அந்த நேரத்துல வெங்கடலட்சுமி கிராந்திகுமார் கிட்ட தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு பல முறை சொல்லியும் வெங்கடலட்சுமி அத காது கொடுத்து கேட்காம ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லன்னா நான் கேட்கிற பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி தகராறு பண்ணதா சொல்லப்படுது. அப்பதான் வெங்கடலட்சுமியை கொண்டு வீசினாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு கிராந்திகுமார் யோசிச்சிருக்கார். மத்தியானத்துக்கு மேல ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து வெங்கடலட்சுமி வீட்டுக்கு போன கிராந்திகுமார் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கார். கணவர் வீட்டுல இல்லாத நேரத்துல ஸ்கூல் படிக்கிற பையனை மட்டும் வீட்டுல தனியா விட்டுட்டு கிராந்திகுமார் கூட பைக்ல ஏறி போயிருக்காங்க வெங்கடலட்சுமி. போற வழியில கிராந்திகுமார் தன்னோட பைக்குக்கு பெட்ரோல் போட்டுட்டு ஒரு வாட்டர் பாட்டிலையும் பெட்ரோல் நிரப்பியிருக்கார். அடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள இடத்துக்கு போய் அங்க வச்சு வெங்கடலட்சுமி கூட தனிமையில இருந்ததா சொல்லப்படுது.
அதுக்கப்புறம் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து வெங்கடலட்சுமியோட கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொன்னுட்டு பாட்டில்ல நிரப்பி வச்சிருந்த பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொடுத்திருக்கார். வெங்கடலட்சுமிய யாரோ கொன்னுட்டு நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி செட்டப் பண்ணாதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு கிராந்திகுமார் கணக்கு போட்டு இருக்கார். அதுக்காக வெங்கடலட்சுமியோட கழுத்தை அறுத்து கொன்னுட்டு அவங்க அணிஞ்சிருந்த தங்க நகை, வாட்ச், பர்ஸ்னு எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கார். ஆனா தவறுதலா அவங்களோட தாலி செயினை மட்டும் எடுக்காம விட்டுட்டார். அதை வச்சுதான் இறந்து கிடந்தது வெங்கடலட்சுமிங்கிறதையே போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இறந்து கிடந்தது வெங்கடலட்சுமி தான் தெரிஞ்சாலும் அவங்க எப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போனாங்க, அவங்கள யார் கொன்னதுன்னு தெரியாம போலீஸ் முதல்ல பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுல இருந்த வெங்கடலட்சுமியோட 10 வயசு மகன் கிட்ட கேட்டப்ப அம்மா ஒரு அங்கிள் கூட போனாங்கன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணப்பதான் வெங்கடலட்சுமி கிராந்திகுமார் கூட பைக்ல போனது தெரிஞ்சு அவரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. போலீஸோட கிடுக்குப்படி விசாரணையில கிராந்திகுமார் தான் பண்ண எல்லா கிரிமினல் வேலையையும் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்க.